sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் நேயர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை கூறி ஆண்டவர் இயேசுனுடைய தூய்மை மிகு திரு உடல் திரு ரத்தத்தின் பெருவிழா திருப்பலிக்கு, இறை வார்த்தைக்கு, சிந்தனைக்கு, ஜெபத்திற்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசுனுடைய திருவிழாக்களை நாம் ஒன்றாக கொண்டாடிக்கொண்டே இருக்கின்ற தூயாவின் பெருவிழா, ஒவ்வொரு கடவுளின் பெருவிழா என்று சொல்லி பல்வேறு விழாக்களை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இவை அனைத்துமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை தொடர்ந்து வரக்கூடிய இறை வார்த்தையினுடைய வாரங்களாக இருக்கின்றன, விழாக்களாக இருக்கின்றன. எனவே இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் ஒன்று உறுதி செய்கின்றார். நான் உன்னோடு இருக்கிறேன், உலகம் முடியும் மட்டும் உன்னோடு இருக்கிறேன், என்னில் நிலைத்திருங்கள், நான் தந்தையினுள் நிலைத்திருப்பது போல நீங்கள் என்னுள் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன. இந்த இறைவார்த்தையானது யோவான் எழுதிய திருநூல் 6வது பிரிவு 51 58 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு தானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவரிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாள் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு வாழ்ந்திருப்பார், இணைந்திருப்பார். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கொடுத்தல் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான நிலைகள். கொடுத்தல் என்பது உள்ளதிலிருந்து கொடுத்தல், உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்தல், உள்ளதிலிருந்து கொடுத்து உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தல். இதுதான் வாழ்வினுடைய மிக முக்கியமான நியதி. இதுதான் உள்ளதிலிருந்து கொடுத்தல், உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்தல், உள்ளதிலிருந்து கொடுத்து உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தல், அந்த உயிரை நிலை வாழ்வாக கொடுத்தல். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடல் திரு ரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது கோர்புஸ் கிறிஸ்தி என்று சொல்வார்கள். கோர்புஸ் கிறிஸ்தி என்று சொல்லுகின்ற விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இதை நாம் சிந்திக்கின்றோம். கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தத்தின் பெருவிழா, அதனுடைய அடையாளம்
தியாகத்தின் உச்சம். தியாகத்தின் உச்சம் இதுதான். இதற்கு மேல் ஒன்றும் இருக்க முடியாது. உள்ளதிலிருந்து கொடுக்கலாம், உள்ளது எல்லாவற்றையும் கொடுக்கலாம், உள்ளதிலிருந்து கொடுத்து உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்து உயிரையும் கொடுக்கலாம். அதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? உயிர் போன பின் என்ன செய்ய முடியும்? உள்ளதை கொடுக்கிறோம், இரத்தத்தை கொடுக்கிறோம், தானமாக கொடுக்கிறோம், இரத்த தானமாக கொடுக்கப்படுகிறது. அந்த இரத்த தானம் என்று சொல்லக்கூடியது உயிரை கொடுக்கிறது, காப்பாற்றுகின்றது. நமக்கு உடலில் இருக்கின்ற உயிரை நாம் இரத்தத்தினுடைய வடிவத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அல்லது ஒரு லிவர் பழுதடைந்து விடுகிறது, இன்னொருவருக்கு கொடுக்கிறோம். லிவரை வெட்டி கொடுக்கிறார்கள், லிவரை வெட்டி கொடுக்கிறார்கள், கல்லீரலை வெட்டி கொடுக்கிறார்கள், சதையை வெட்டி கொடுக்கிறார்கள், கண்ணை எடுத்து கொடுக்கிறார்கள், இதயத்தை எடுத்து கொடுக்கிறார்கள், உடலின் ஒரு பாகத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். இவைகள் எல்லாமே கொடுத்தலினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய கண்ணை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உடலிலே அந்த கண் உயிர் பெற்று அவன் அந்த உலகத்தை பார்க்கின்றான். அதன் கண் தானம் என்று சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கின்ற அந்த கல்லீரலை எடுத்து இன்னொரு மனிதனுடைய உடலிலே பொருத்துகின்ற பொழுது அவன் உயிர் பெறுகிறான், வாழ்கிறான், வாழ்விக்கின்றான், வாழ்க்கையை அனுபவிக்கின்ற உலகத்தை பார்க்கின்றான். பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கிறது. அதுபோன்று உள்ளத்தில் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்தம், இரத்த தானம் என்று சொல்லக்கூடியது. இப்பொழுது உடல் தானம் கொடுக்கிறார்கள், உடல் தானம் செய்கிறார்கள். மருத்துவமனைகளிலே சென்று உடலை தானம் செய்கிறார்கள். எதற்காக? அதனுடைய பல்வேறு பகுதிகளை எடுத்து பயன்படுத்தலாம், அல்லது அதை படிப்பதற்காக பயன்படுத்தலாம். எனவே இது கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு உச்சகட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார், உலகத்தில் இருக்கின்றவர்கள் மீட்பை கொடுக்க வேண்டும். எனவே அவர் என்ன செய்கின்றார்? சிந்தனைகளை கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கின்றார், புதுமைகளை கொடுக்கின்றார், புதிய கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதனுடைய உச்சகட்டமாக தன்னுடைய உடலை கையளிக்கின்றார், தன்னுடைய இரத்தத்தை சிந்துகின்றார். உடலில் இருக்கின்ற கடைசி துளி இரத்தமானது சிந்தப்படுகின்றார். எனவே தாய் திரு அவையானது அவருடைய உண்மையான நிரந்தரமான நிலையான பிரசன்னத்தை உணர வேண்டும் என்பதற்காக இந்த நற்கருணை ஏற்பாடு செய்து அந்த நற்கருணை வழியாக தியாகத்தின் சின்னமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அவையிலே இந்த நற்கருணை இயேசுவின் திருவுடலாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மிக அருமையான ஒரு அருள் அடையாளமாக இருக்கின்றது, விசுவாசத்தின் மறை பொருளாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று பல்வேறு தியாகத்தை செய்கின்றவர்களை பார்க்கிறோம். பல்வேறு தியாகங்கள், எவ்வளவோ தியாகங்கள், மருத்துவமனைகளிலே செவிலியர்கள் செய்கின்ற தியாகங்கள், அநாதை இல்லங்களிலே அருட்சகோதரிகள் செய்கின்ற தியாகங்கள், மருத்துவமனைகளில் அருட்சகோதரிகள் தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற தியாகங்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அருள் பணியாளர்கள் அல்லது துப்புரவு பணியாளர்கள் என்று பலரும் தியாகம் செய்கிறார்கள். ஆனால் இது தியாகம் என்று சொல்லக்கூடியது பணம் சம்பாதிப்பதற்காக என்று சொன்னால் அதிலே அதிகமான மதிப்பு இல்லை. மாறாக அன்பினால் செய்கிறார்கள் என்றால் அதிலே அதிகமான மதிப்பு இருக்கிறது. அதைத்தான் பார்க்கின்றோம். அதுபோன்று சமூக மாற்றத்திற்கான பணிகளிலே ஈடுபடுகின்ற மனிதர்களை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். கடந்த நாட்களிலே திருநெல்வேலிக்கு அருகிலே வாழ்ந்த தலித்து குடும்பங்களிலே பயங்கரமான சோக நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அருகிலே வாழ்கின்ற உயர் ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள், படிக்காத இளைஞர்கள், முரட்டுத்தனமான இளைஞர்கள், வன்முறை கும்பல் ஒன்று தலித்து மக்களுடைய ஊருக்குள் நுழைந்து கண்டவர்களை எல்லாம் சரமாரியாக வெட்டினாங்க. கையிலே விட்டு, காலிலே விட்டு, எல்லா இடத்திலும் விட்டு இரத்தமானது தெருக்களிலே வழிந்து ஓடுகிறது, வழிந்து ஓடியது பார்த்தோம். எனவே நான் அதை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். மருத்துவமனையிலே படுத்து கிடக்கின்ற அந்த இளைஞர்களை பார்த்தேன். சோகமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது, வெறும் சோகமான நிகழ்ச்சி. காரணம், ஜாதிய வெறி என்று சொல்லக்கூடியது மனிதர்களை வாழ விடுவதில்லை. எனவே ஆணவ படுகொலைகள், ஜாதிய கும்பல்கள், ஜாதி வெறி பிடித்தவர்கள், மத வெறி பிடித்தவர்கள் மற்றவர்களை வாழ விடாமல் அழித்து விட நினைப்பதுதான் இன்றைய சமூகத்தில் வளர்ந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு என்று சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே தன்னை முற்றிலுமாக கொடுக்க வேண்டும், இழக்க வேண்டும், அந்த இழப்பிலிருந்து வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தத்துவமாக இருக்கிறது.
எனவே அந்த தன்னை இழந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற தத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார், சொல்லிக் கொடுக்கின்றார், வாழ்ந்து காட்டி இருக்கிறார், நிரூபித்து காட்டி இருக்கிறார். எனவே அன்புக்குரிய மரியாவின் நேயர்களே, இப்படிப்பட்ட எதிர்வரையான சமூகத்திலே வாழ்கின்ற நாம் அனைவரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக நாமும் தியாகம் செய்ய வேண்டும். நற்கருணையை பார்த்து, ஆண்டவருடைய திரு இதயத்தை பார்த்து, ஆண்டவருடைய திரு ரத்தம் வழிந்து ஓடுவதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் நிறைய தியாகம் செய்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று தியாகம் செய்கின்ற மனிதர்களை அதிகமாக பார்ப்பது குறைவாக இருக்கிறது. தன்னலவாதிகளை அதிகமாக பார்க்கின்றோம், சுயநலவாதிகளை அதிகமாக பார்க்கின்றோம், எனக்கு எனக்கு என்று சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் அதிகமாக பார்க்கின்றோம். பிறருக்கு அடுத்தவருக்கு பொதுநலம் என்று சொல்லுகின்ற மனிதர்களை மிக குறைவாக பார்க்கிறோம். அதைத்தான் அரசியலிலே நாம் இன்று பார்க்கிறோம். தாழ்வான தரக்குறைவான வார்த்தைகளால் மற்றவர்களை திட்டிக் கொண்டே இருப்பது, குறை சொல்லிக் கொண்டே இருப்பது, பத்திரிகைகளிலே உரைத்து கொண்டே இருப்பது, சமூக ஊடகங்களில் அவங்களுடைய நல்ல பெயரை கெடுத்து கொண்டே இருப்பது என்று பார்க்கின்றோம். இது பல்வேறு துறைகளிலே மட்டங்களிலே நடந்து வருகிறது. எனவே அன்புக்குரிய மரியாவின் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வ பெற்றோர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலும் திரு ரத்தமும் தியாகத்தின் உச்சமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவ்வாறு வாழ்வதற்கான வரத்தை மன்றாடுவோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, இன்று பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கின்றன. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைத்து பிள்ளைகளையும் ஆசிரியர்களும் நல்ல உலகத்திலே நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக, நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடம் சொல்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் அவர்களை வளர்த்தெடுக்கும், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளும். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தரலும், தைரியத்தை நம்பிக்கையும் கொடுத்தரலும். நன்றாக படித்த நம்முடைய பிள்ளைகள் சிறந்த நிலையிலே வருவதற்காக உதவி செய்தார்கள். அவர்களை படிக்க வைக்கின்ற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். பெற்றோர்களும் தியாகத்தோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று தியாகங்கள் பல செய்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள். அவருடைய தியாக உணர்வுகளை ஆசிர்வதித்தார்கள். நிறைவான உடல் உள்ள ஆன்மீகங்களை கொடுத்தார்கள். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.